ரியலி லவ் யூ. நான் ரொம்ப பிரைவேட் பர்சன். அத வந்து நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும் அவசியம் இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க? வெக்கே மேல எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. வெக்கேக்கு தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது வேற வாய். இப்ப சிந்தூரி கேட்டா எனக்கு அவன பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது நார வாய். காலையில சாப்பிட போகும்போது போற, மத்தியானம் சாப்பிட போகும்போது போற, எங்கயாவது கீழ போணும்னா போற. அவளுமா? Why she is even taking my name? I don't understand. அவகிட்ட பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நைட்டு பேசுற. எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல. என்ன தம்பி புரியல? இந்த ஷோ எதுக்குன்னு புரியல. ஷோக்குள்ள யார் கூட இருக்க போறாங்கன்றதும் புரியல. இதெல்லாம் ஒரு ஷோவா தூ அப்படின்னு துப்பிக்கிட்டே எல்லாத்தையும் ஏன் பாக்குறாங்கன்றதும் புரியல. இப்படி புரியாமலும் தெரியாமலும் போயிட்டு இருக்க ட்ரையாங்கிள்ல ஒரு முடிவுக்கு வந்துருச்சுப்பா. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்துடலாமா? உட்காந்து கேட்கிறேன், பிரியங்கா என்ன பத்தி என்ன பேசுன? வெக்கே இப்ப சிந்து கூட பேசிட்டு இருக்கிறத பொறுக்க முடியாம மோனிஷா போய் பிரியங்காவோட போர்த்து கொடுக்க, இதை கேட்டு கடுப்பான பிரியங்கா என் ட்ரௌசரே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் ட்ரௌசரை நீ கழட்டாம விட மாட்டேன்னு பழி வாங்க போறாங்க. பர்சனை பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அப்படி என்ன உனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல? ஏன்னா பிரியங்காவுக்கு வேற ஏதோ பிடிச்சிருக்கு. அது பேயா பைத்தியமாங்கிறது அப்புறமா தான் தெரியும். வெக்கே யாரும் இல்ல, யாரும் எனக்கு கிடையாது நினைச்சா உள்ள லவ் பண்ணிட்டு இருப்பாள். என்ன சீன் கிரியேட் பண்றாவ? வெக்கே கிட்ட மற்றவங்ககிட்ட எல்லாத்தையுமே தெளிவா எதுவுமே இல்லை நமக்குள்ளன்னு சொல்லிட்டு, சரி அதான் எதுவும் இல்லையே கிளம்பு சொல்லி பிரேக்கப் பண்ணலாம்னு சொல்லும் போது ஒரு பல்ட்டி அடிச்சாங்க பாருங்க. உனக்கும் என்ன நடக்குதுன்னு எங்க ரெண்டு பேத்துக்கும் தெரிஞ்சா போதும். இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் இல்ல. அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தனியா வேற வீட்டுல இருக்கணும். விஜய் டிவி கஷ்டப்பட்டு காசு கொடுத்து ஒரு மாமா வேலை பண்ணி உங்களை சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா நீங்க தனியா ஒரு ஷோ நடத்திட்டு போனா எப்படி? இந்த வேர்ட் சொல்றதுக்கு இங்க அவசியமே இல்ல பிரியங்கா. எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சக்சஸ்ஃபுல்லா சண்டையை மூட்டி விட்டுட்டோன்ற சந்தோஷத்துல மோனிஷாவை பாருங்க. நான் வந்து அவன் தோசை கொடுத்தா எனக்கு தண்ணி குடுக்கல அப்படின்னா காமெடியா தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க சீரியஸா சொல்லுன்னு சொன்னீங்க. டிராமா, அந்த டிராமா நான் இல்லங்க. ஓகே ஷட் அப். It's a wow. வாவ் இட்ஸ் அ வாவ் 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 அப்படின்னு ரெண்டு பேரும் ஸ்ட்ரீட்ல ஏதோ சண்டை போட்டுக்குமே அந்த மாதிரி தாங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எப்பா பிரேக்கா. சரி இப்படியே பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? யார் பெருசுன்னு அடிச்சு காமின்ற மாதிரி. இதுக்கு என்னதான்டா எண்டுன்னு கேட்டிங்கன்னா வெக்கையை போய் பிரியங்காட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ பிரியங்கா ஒரு பயத்தில் பிரேக்கப்பான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைன்னு அவர் சொல்லும்போது வேகமாக வா கட்டி பிடிச்சிக்கலான்னு சொல்லி வெக்கத்தை விட்டு வெக்கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வெக்கே பேச்சாடி பேசினேன் கொஞ்சம் நெஞ்சா பேச்சா பேசினேன்ட்டு ஆயாலே இப்படி என் நெஞ்சில் எட்டி மிதிச்சிட்டு இப்படி கட்டி பிடிக்க கூப்பிட்றாளேன்னு சொல்லி லைட்டாக சைடாக கட்டி பிடிக்க பார்த்தாரு. ஏய் ப்ராப்பராக கட்டி பிடிறான்னு நல்லா பிடிச்சி அமைக்கி நிறைய கேட்டாங்க. ஐயோ நான் பிரேக்கப்னு வந்தால் இவ பேச்சப் பண்ண ட்ரை பண்ணுறாளேன்னு ரொம்ப எஸ்கேப் ஆகி அவர் என்ன சொன்னார்னா, ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், நான் ரொம்ப டவுனாக இருக்கேன், நான் ஜாலியாக பேசுகிறேன், ஆனால் என்னால் சுத்தமாக முடியல இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உன்னை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, நீயே திங்க் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயமா இருக்காச்சு அவன் வந்து பேசவே இங்க வந்து யார் சொல்லிடுவியோ. இந்த மாதிரி ஒரு சைடெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. தெரியும் எல்லாருக்கும் ஒரு சைடு இருக்கும், ஐ ரெஸ்பெக்ட் தட். ஆனால் என்னையும் நீ ஒரு சைடில் வச்சுக்கிறத என்னால் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன் சைட் லவர்ஸோட பெயின் பா. ஒன் சைட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோக்கு. நான் வேணாலும் நீ ஸ்ட்ராங்கா இருக்க, என்ன பிடிக்காது உனக்கு. பிரியங்கா விடவே இல்லை. அப்போ என்ன உனக்கு பிடிக்காது, அப்போ இவ்வளோ நாள் பழகினதெல்லாம் பொய்யா சொல்கிறாங்க ஒய்யான்ற மாதிரி கேட்க, எதுலையாவது உன்னை வைக்க வந்து அப்படிலாம் இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவார்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டி ஆமாம் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே பிரியங்கா வாழ்க்கையை தத்துவத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்கும்டா, அதுக்காக ஒவ்வொருத்தரை விட்டு போயிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல, நீ சொன்ன மாதிரி நம்ம தான் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பேச்சப்பே ஆகலையே, அதனால் இதில் ஒன்றும் பிரேக்கப்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்ல பிரியங்கா மடக்கி சரி என்கிட்ட என்ன விஷயம் உனக்கு பிடிக்காது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்க, பிடிக்காததுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஏதோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்த பிரியங்காவுக்கு உன்னை பிடிக்காதுக்கு என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஹர்ட் பண்ற வைக்கே, நான் இது உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வெக்கே திடீர்னு நீ என்கிட்ட சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிந்து கிட்ட சார்ட் அவுட் பண்ணிக்கணும்ட்டாரு பாருங்க. ஏய் உனக்கு வேணா அவ முக்கியமாக இருக்கலாம், எனக்கு நீ தாண்டா முக்கியம்னு சொல்லி செம கடுப்பாயிட்டு வரைக்கும் எனக்கு பிடிக்காது பிடிக்கும் ஏதோ சும்மா பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ தட் ஐ ரியலி லவ் யூ. கேட்டிங்களா பிரியங்கா சொன்னதை? அங்கே வந்து பிடிக்கும் சும்மா பிடிக்கும் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஐ ரியலி லவ் யூன்னு சொன்னேன், ஆனாலும் அவன் கேட்டுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல தாக்க முடியாது குருநாதா. சிந்துலேருந்து பிரியங்காவிலேருந்து எல்லாரும் ஒரு மூலையில் உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வெளியில தான் செட் ஆகல. சரி ஓகே உள்ளேயாவது எதையாவது செட் பண்ணலான்னு நானும் 3 பேரை ட்ரை பண்ணேன். ஒவ்வொருத்தையா என்ன தான் முடிச்சு விட்டு போகிறாங்களே தவிர ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி செமையா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மோனிஷா காலி, இப்போ பிரியங்காவும் காலி, அடுத்து சிந்து தான். பிரியங்கா சிந்துக்கிட்ட போட்டு வாங்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக கூட மாறலான்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இங்கே மாறுமா? உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. கீழே பிளேலிஸ்ட் லிங்க்கில் எல்லா எபிசோட்ஸோட ட்ரோல்ஸும் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த ஷோ பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.